என்னவாக இருக்கும். ஸோ திமுகல மிக மிக முக்கியமான ஒரு அப்டேட்டை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் நான் இப்போ உங்களுக்காக சொல்ல போகிறேன். ஸோ வாங்க இந்த ஒரு வீடியோக்குள்ளே போகலாம். 2026 மகளிர் தேர்தல் அறிக்கை மற்றும் நலன் அதிகாரம் அளித்தல் பற்றின ஒரு சில முக்கியமான தகவல்களை இப்பொழுது உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஸோ 2026 ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலுக்கான திமுக தயாரித்துள்ள மகளிர் தேர்தல் அறிக்கையின் முக்கிய அம்சங்களை இந்த தொகுப்பு விளக்குகிறது. பெண்களுக்கு பொருளாதார சுதந்திரத்தை மேம்படுத்த நேரடி பண பரிமாற்றம், சிறு தொழில் கடன்கள் மற்றும் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு வரி சலுகை போன்ற திட்டங்கள் இதில் முன்மொழியப்பட்டுள்ளன. கல்வி உதவித்தொகை மற்றும் திருமண உதவித்தொகை திட்டங்கள் மூலம் வறுமையை ஒழிக்கவும், பெண்களுக்கு தேவையான பாதுகாப்பு மற்றும் சுகாதார வசதிகளை உறுதி செய்யவும் இந்த அறிக்கை முன்னுரிமை வழங்குகிறது. இலவச எரிவாயு மற்றும் மானிய விலையில் மளிகை பொருட்கள் வழங்குவதன் மூலம் குடும்ப தலைவிகளின் சுமையை குறைக்க அரசு திட்டமிட்டுள்ளது. ஒட்டுமொத்தமாக பெண்களின் சமூக அந்தஸ்தை உயர்த்தி அவர்களின் அரசியல் மற்றும் பொருளாதார ரீதியாக வலுப்படுத்துவதே இந்த திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதியின் முதன்மை நோக்கம். ஸோ என்னென்ன பெண்களுக்கு இந்த திமுக தேர்தல் வாக்குறுதிகளில் மிகப்பெரிய ஒரு அப்டேட் இருக்குன்றது தான் இந்த ஒரு வீடியோ மூலமாக நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. 2026 திமுகவுடைய தேர்தல் அறிக்கையில் பெண்கள் முன்னேற்றம் மற்றும் பொருளாதார மேம்பாட்டுக்கான வாக்குறுதிகள், சமூக நலன் மற்றும் சோசியல் வெல்ஃபேர் மற்றும் எஜுகேஷன், ஓகேங்களா. ஸோ மாணவர்களின் அந்த கல்வி நலன் மற்றும் திருமண உதவித்தொகை இது எல்லாமே பார்த்திங்கன்னா மீண்டும் கொண்டு வர போகிறாங்க. மகப்பேறு நலன், ஸோ வறுமை சுழற்சியை உடைக்கவும், மாணவர்களின் படிப்பினை ஊக்குவிக்கவும் கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது. திருமண உதவித்தொகை மற்றும் மகப்பேறு நலன், திருமண உதவித்தொகை மற்றும் பெண்களுக்கு பிரத்யேகமாக மகப்பேறு காலகட்டத்தில் தொடர்ந்து வழங்கப்படும் அந்த உதவித்தொகைகள். ஸோ மகளிருடைய பொருளாதார தொழில் மேம்பாடு, ஸோ எக்கனாமிக் எம்பவர் இன்டர்ன்ஷிப், ஸோ இதை பார்த்திங்கன்னா தற்சமயம் அதிகரிக்கிறாங்க. இதில் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா டிஜிட்டல் திறன், நவீன பொருளாதாரத்தின் அடிப்படையில் கட்டமைப்புக்கு ஏற்றவாறு அவங்களுடைய பயிற்சிகள், மகளிர் ஸ்டார்ட் அப் மற்றும் வரி சலுகைகளை கொடுக்குறாங்க. வட்டியில்லா மற்றும் மானிய கடன்கள், சுயதொழில் மூலமாக, சிறு தொழில் மூலமாக, ஸோ தையல் தொழில், உணவு தொழில் மற்றும் சிறு வணிகம் செய்யும் பெண்களுக்கு இது ஏற்றவாறு இருக்கும் அப்படின்றத குறிப்பிடுறாங்க. ஸோ மகளிருக்கு உரிமை தொகை மற்றும் ஒரு முறை மட்டுமே வழங்கக்கூடிய தொகைகள் அனைத்துமே டிபிடி மூலம் நேரடியாக பேங்க் டிரான்ஸ்ஃபரே பண்ணுறோம் அப்படின்றத குறிப்பிடுறாங்க. ஸோ பெண்கள் பாதுகாப்பு மற்றும் சுகாதாரம் அடுத்து, ஸோ பிங்க் சிசிடிவி பார்த்திங்கன்னா பிங்க் பஸ் கொடுத்த மாதிரி பிங்க் சிசிடிவி அங்கங்கே பார்த்திங்கன்னா இன்றைக்கி கொடுக்க போகிறாங்க. பெண்களின் பாதுகாப்பு நலன் கருதி பொது இடங்கள், பெண்கள் நடமாடும் இடங்களில் இரவு நேர பாதுகாப்பு நடவடிக்கை பார்த்திங்கன்னா துரிதப்படுத்தப்படும். பெண்களுக்காக பிரத்யேக சுகாதார நடவடிக்கைகள், ஸோ பெண்கள் பார்த்திங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா தமிழகத்தில் டவுன் பஸ்ஸில் மட்டும்தான் ஃப்ரீன்னு சொல்லியிருக்காங்க. இனி தனியார் பேருந்துகள் மற்றும் அனைத்து பேருந்துகள்லையுமே இலவசமாக அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. சமையல் மற்றும் எரிவாயு எண்ணெயில் மானியம் அதிக அளவில் கொடுக்குறோம். ஸோ இலவச பேருந்து பயண திட்டத்தினால பெண்களுக்கு பார்த்திங்கன்னா அதிக அளவில் மாதாந்திர சேமிப்பு இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு மாவட்டத்திற்குள்ளே நடக்கிறதுனால இனி மாநிலம் முழுவதுமே இலவச பேருந்து திட்டத்தை தமிழக அரசு பார்த்திங்கன்னா கொடுக்க போகிறாங்க. திமுகவுடைய தேர்தல் அறிக்கையில் இது இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அரசு பேருந்து மட்டும்தான் என்ற மாதிரி இப்போ தனியார் பேருந்துக்கும் பார்த்திங்கன்னா இலவசத்தை கொடுக்கலாமே அப்படின்ற மாதிரி சில பேச்சுவார்த்தைகள் போயிட்டுருக்கு. ஸோ பெண்களுக்கு எது எப்படியோ இல்லையோ மாதந்தோறும் அந்த வழங்கக்கூடிய உரிமை தொகை 2000 மேலே 2000 3000 வரைக்கும் உயர்த்தப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பள்ளி படிக்கும் பெண்களுக்கும் மாதம் 1000 ரூபாய் வழங்குகிற திட்டத்தையும் தொடங்கி வைக்க போகிறாங்க. பெண்களுக்கு பார்த்திங்கன்னா புதிய அப்டேட்கள் அனைத்துமே இந்த திமுகவுடைய தேர்தல் அறிக்கையில் இருக்கும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கலாம். விரைவில் தேர்தல் அறிக்கை வெளியிடுவாங்க, பொறுத்து நம்ம பார்க்கலாம். இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.